Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம குயிக்கா செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். தோசை மாவு இல்ல டயத்துல கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல வறுக்காத ரவை 1 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். புளிப்புக்கு நம்ம தக்காளி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி, ஒரு 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு எடுத்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துட்டு கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு, இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம். அதிக நேரம் தேவைப்படாது. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். இன்னொரு தடவை நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ டேரெக்டாக தோசைக்கல்லையே வச்சு தட்டிக்கிற போகிறேன். வாழையில் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நல்லா ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு ஈவனாக தட்டிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லை சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக வேகட்டும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ரவையில் செய்கிறனால அதிகமாக ஆயில் தேவைப்படாது. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ நம்மளோட டேஸ்டியான ரவை தக்காளி அடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். இதுலேயே புளிப்பு காரம் எல்லாமே இருக்கனால நீங்கள் அப்படியே வச்சு கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.